Hi, I'm Kavya. So, நான் நலம் யோகால World Scale Council represent பண்றேன். International yoga teacher training, career development 3 months course complete பண்ணியிருக்கேன். So, இந்த வீடியோல நம்ம 2 asanas வந்து நான் demonstrate பண்ண போறேன். Like what are the benefits and யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை வந்து நான் explain பண்ண போறேன். So, let's get into the asanas. So, the first asana நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேது பந்தாசனா or bridge pose. ஸோ இந்த ஆசனாக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் உங்களுடைய கோர் மசில்ஸ் அண்ட் உங்களுடைய பேக் மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அண்ட் உங்களுடைய பாஸ்டர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுடைய டைஜஷன் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகிறதுனால டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசனாஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி லெவல் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் உங்களோட தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் இந்த ஆசனாஸ் பண்ணும்போது. ஸோ அதனால தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் திஸ் ஆசனாஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஆசனா. ஸோ இந்த ஆசனா வந்து யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பேக் பெயின் இருக்கிறவங்க ஒரு நெக் இன்ஜுரிஸ் ஏதாவது இருக்கிறவங்க ஒரு வந்து ரீசன்ட் சர்ஜரிஸ் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த ஆசனாஸ் வந்து நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணால் போதும். லைக் ரொம்ப மினிமலாக ட்ரை பண்ணால் போதும். ஸோ இந்த ஆசனா எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் lie on your back. இந்த மாதிரி நீங்க பின்னாடி உங்களுடைய முதுகு வந்து பின்னாடி ஃப்ளோர்ல டச் ஆகுற மாதிரி நீங்க படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்க ரெண்டு காலையும் வந்து இந்த மாதிரி நல்லா நீஸ் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி 90 டிகிரிஸ்ல வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிட்டு உங்க ரெண்டு கையும் இந்த மாதிரி ஆங்கிள் பக்கத்துல வச்சுட்டு எக்ஸைல் பண்ணிட்டே உங்களுடைய ஹிப்பை வந்து மெதுவா ரைஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப ரைஸ் பண்ண வேண்டாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ ரைஸ் பண்ணால் போதும். ரொம்ப மினிமலாக ரைஸ் பண்ணால் போதும். ஸோ ரைஸ் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இந்த பாஸ்டரில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே லிஃப்ட் டவுன் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணிவிட்டு லிஃப்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் அதர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் பொசிஷனில் உங்களோட கை பாம்ஸ் மட்டும் உங்களுடைய ஆங்கிளில் ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா உங்களுடைய பாடியை வந்து நல்லா லிஃப்ட் பண்ணணும். ஸோ லிஃப்ட் பண்ணும்போது நார்மலி வந்து எக்ஸேல் பண்ணிட்டே வந்துட்டு இன்ஹேல் பண்ணிட்டே நீங்க லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ லிஃப்ட் பண்ண முடியுமோ நீங்க அவ்வளோ லிஃப்ட் பண்ணிட்டு நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய நெக் ஏரியா மட்டும்தான் ஃப்ளோரில் டச் ஆகணும். ஆல் அதர் பார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த பாஸ்டரில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி லிஃப்ட் டவுன் அண்ட் எக்ஸேல். And you can relax. So இந்த ஆசனா ஒரு 3 to 4 times நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆசனா பண்ணும்போது உங்களுடைய பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் லைக் உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். மெயின்லி உங்களுடைய பேக் அண்ட் தைஸ் ஏரியாவில் அந்த ஸ்ட்ரெச் அண்ட் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் தட்ஸ் ஆல் திஸ் சேது பந்தாசனா. அண்ட் let's move on to next asana. So next asana என்னன்னு பார்த்தீங்கன்னா உஷ்ட்ராசனா or camel pose. ஸோ இந்த ஆசனோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் சேது பந்தாசனோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இந்த உஷ்ட்ராசனால இருக்கு. லைக் உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ உங்களுடைய பாஸ்டர் நல்லா வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் சேம் லைக் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி லெவல் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அண்ட் உங்களுடைய லங்ஸ் வந்து ஓப்பன் அப்பா இருக்கிறதுனால உங்களுடைய லங்ஸோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா பூஸ்டப் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுடைய டைஜஷன் ப்ராப்ளம் அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா சர்க்குலேஷன்ஸ் இருக்கும் உங்களோட பாடியில். ஸோ இது வந்து யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நார்மல் பேக் பெயின் இருக்கிறவங்க ஆர்எஸ் வந்து ஏதாவது ரீசன்ட் சர்ஜரிஸ் பண்ணவங்க ஆர்எஸ் வந்து ஆங்கிள் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த ஆசனாஸ் வந்து பண்ண வேண்டாம். ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சுஹாசனால உட்காந்துட்டு ஜஸ்ட் உங்க ரெண்டு கையும் இந்த மாதிரி சும்மா பின்னாடி நீங்க கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடா உங்களோட செஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராட் பண்ணிட்டு லைட்டா உங்களோட ஹெட்டை வந்து நீங்க லிஃப்ட் பண்ணிக்கலாம். லிஃப்ட் பண்ணிட்டு நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் மற்றவங்கலாம் என்ன பண்ணலாம்னா
சுஹாசனால இருந்து சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் நீஸ். ஸோ இந்த மாதிரி நீஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ரைட் ஹேண்டை வந்து இப்படியே கொண்டு போய் உங்களுடைய ரைட்டோட லெக்ல வந்து யூ ஹேவ் டு ஹோல்ட் இட். இதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் லெக்ல ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இது பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அந்த இடத்துல நீங்க பிடிச்சிக்கலாம். அண்ட் ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நார்மல் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது உங்களுடைய பாடி மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகுறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். மெயின்லி உங்களுடைய செஸ்ட் ஏரியா. ஸோ செஸ்ட் ஏரியா நல்லா வைடா ஓப்பன் அப்பா இருக்கிறதுனால உங்களுடைய பிரீத்திங் ஸ்டிமுலேஷன் வந்து ரொம்ப பூஸ்டப் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுடைய நெக் ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் கொடுக்கறதுனால உங்களுடைய டபுள் சின் ஆல்சோ வந்து ரெடியூஸ் ஆகும். லைக் ஃபேஸ் ஃபேட்ல இருக்கிற சீக்ஸா இருக்கட்டும் ஒரு டபுள் சின்னா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 ஆசனாஸ் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.